வணக்கம், வெல்கம் டு கிருதி குக்கிங். இப்போ நம்ம செய்ய போகிறது உடைச்சி ஊற்றின முட்டை குருமா. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை சாமான், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, மிக்சி ஜாரில் தேங்காயும் ஒற்றைக்கலையும் போட்டு வச்சுருக்கேன், 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் ஜார்லேயே போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது தேங்காவை நல்லெண்ணெயாவாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு பண்ணலாம் வாங்க. இப்போது நல்லெண்ணெய் கடாயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ பட்டை சாமான் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது வதங்கின பிறகு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதிலே ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. தேங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ முட்டையை உடச்சி அதில் ஊற்றலாம். நான் 4 முட்டை வச்சுருக்கேன். 4 முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா 6 முட்டை 7 முட்டை கூட இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் அடியில் உள்ளதெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ மெதுவாக அதை பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி போட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பிரட்டி போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது முட்டை குருமா. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்டில் போடுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிருதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.